ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் என்னன்னா பீஃப் பிரியாணி. ஓகே நண்பா, ஸோ நானும் இருக்கிறேன். ஓகே நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோக்குள்ள போனாங்களா? ஸோ சூப்பரான ஒரு பிரியாணி, செம்ம லெவலில் இருக்கும் பீஃப் பிரியாணி. நார்மலாக எப்பயுமே வைக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நண்பா ஸோ மசாலாலாம் செம்மையாக போட்டு செம்மையாக பண்ணலாம். இங்கே ரைஸு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறேன். இப்போ இது தண்ணீர் ஊற போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுருவோம். ஆஃப் முன்னாடி தண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ எப்பயுமே 1 கிலோ 1/2 கிலோ பண்ணுவேன். இன்றைக்கி 1 கிலோ ரைஸு, 1 கிலோ பாஸ்மதி ரைஸு சூப்பராக வச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை ஊற போட்டுடலாம். இப்போ இங்கே பீஃப் நான் வச்சுருக்கிறேன், பாயில் பண்ணிகிட்ருக்கிறேன் சேப்பூரில். ஓகே நண்பா, ஸோ இது ஒரு 1 கிலோ இருக்கும் பீஃபு. ஸோ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். ஓகே நண்பா, இப்போ வெங்காயம், பச்சை மிளகா இருக்குது, ஒரு 10 பச்சை மிளகா போட்டுக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். ஸோ தயிர் வச்சுருக்கோம் நண்பா. பிரியாணி மசாலா, இதுதான் பிரியாணி மசாலா பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மிக்சியில் அடிச்சிடுவேன். ஸோ வந்து ட்ரை சில்லி போட்டிருக்கேன், ஒரு 2 போட்டு மிக்சியில். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, தண்ணி ஊற்றி வச்சு ஸோ இது இப்போ அரைச்சிடுவேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு, இந்த கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே பிரியாணியில் போட்டு தான். ஸோ வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றல வெங்காயம் ஊற்றலாம். கொஞ்சம் ஊற்றில தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஓகே மக்கள், தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஒரு 10 15 போட்டுங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ. அப்படியே நெய்யும் ஊற்றிக்கிறேன் கூட சேர்த்து. மஸ்டர்ட் ஆயில் தான் போட்டுருக்கேன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் போடுவேன் இதில். ஸோ இதோட சேர்த்து இந்த பே லீஃபு ஹோல் ஸ்பைஸும் போட்டுக்கலாம் அப்படியே. ஸோ இதில் மஸ்டர்ட் ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ நெய்யும் ஊற்றிட்டேன். மஸ்டர்ட் ஆயில் நெய்யும் 2 சேர்த்து இருக்குது இதில். அது ஒரு 5 ml போட்டுங்க. 5 ml 10 ml போட்டுங்க நெய், இதெல்லாம் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஹோல் ஸ்பைஸும் போட்டுக்கிறாங்க. ஸ்பீடாக இருக்குது பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதோட 10 மிளகு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. ஸோ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டேன், ஒரு 5 கிராம் போட்டுருந்தாரு. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டால் தான் பேஸ்ட் பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வணங்கட்டும். ஸோ 20 கிராம் இது போட்டுக்கிறேன். தயிர் வந்து ஸோ தயிர் போட்டேன். ஒரு 70 கிராம்லேருந்து 80 போட்டுக்கோங்க. ஸோ இதோட சேர்த்து இப்போ கறியும் போட்டுருவேன். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா இதாக பிடிக்கும். கறி ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. ஓகேவா, பீஃபு இதை போட்டாச்சு. இதை பண்ணிக்கலாம். இதை பாயில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ அதனால் பாயில் பண்ணிட்டேன். பாருங்கள் பீஃப் பாருங்கள், கறி சூப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் பீஃப். ஸோ நம்ம இப்போ மசாலா, இந்த அரைச்சி வச்ச மசாலா வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே போட்டுருக்கேன். இதில் என்னென்ன ட்ரை சில்லி, அப்புறம் கொத்தமல்லி சீட்ஸ் இருக்குங்களா, முழு கொத்தமல்லி, அது ஜீரா, இது 2 போட்டு நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். சூப்பராகும். இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்துக்கணும். நான் டிஸ்பிளேயில் போட்டுருவேன். ஸோ நம்ம பாருங்கள். இப்போ இது வந்து என்ன மசாலானா, இது பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். இது கரம் மசாலா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும். இதுதான் மசாலா போட்டுருவேன். ஒன்று அப்படியே பிடிக்கட்டும். மசாலா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிடிக்கட்டும். ஸோ இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுவோம். இப்போ நல்லா அரிசி கழுவிக்கிறேன். அரிசி ஒரு 2 3 4
அப்படி கழுவிங்க. ஏன்னா அந்த வெளில போகிற முடியும் கொஞ்சம் கழுவிங்க. கழுவிங்க பாருங்க. வெள்ளையாக வருது பாருங்கள். அது போகிற முடியும் இப்போ கழுவிங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. பாலிஸ் எல்லாம் ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இதாகிடுச்சு. எண்ணெய் அந்த மாதிரி வரணும். இப்போதான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 1 கிலோ தண்ணி நான் ஊற்றுவேன். இப்போ 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும்பா. இப்போ நான் 5 கிளாஸ் ஊற்றிடுவேன். இன்னொரு நண்பா. ஸோ தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ இன்னொரு கிளாஸ் அது. ஸோ உப்பு இருக்குது அந்த இதில் பார்த்துங்க. இப்போலாம் கரெக்டாக இருக்கும். லைட்டாக கம்மி இருக்குது. கொஞ்சம் ரைஸில் பிடிச்சிக்கும். கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சின்ன மூடியை போட்டுறோம்னா அப்போ தான் சீக்கிரம் தண்ணி நல்லா சூடாகிடும். மூடியை போட்டிங்கன்னா நல்லா சூடு. இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூடாக இருக்குது லேட் ஆகும். கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ மூடியை போட்டுறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னா நீங்கள் ரைஸை போட்டுடலாம். ஸோ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். இப்போ ரைஸை போட்டுருவோம். ரைஸை போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்போ ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் போட்டுக்கலாம். ரைஸை ஏற்றிடணும் தான் முடிஞ்சிடுச்சு. சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் போட. மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணியும் கரெக்டாக வந்துடும். தண்ணியும் கரெக்டாக இருக்குது. சரி முடிவை போட்டுறாங்க தான் கரெக்டாக இருக்குது. கழுவி வச்சு எப்பயுமே ரைஸ் போடும்போது சென்டரில் போடுங்க, நடுவில் போடுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறேன். தம்மு போட்டுலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு கிட்டு கட்டி விட்டுட்டு அப்படியே தம்மு போட்டுருந்தோம். ரைஸ் வேணும் பக்காவாகிடுச்சு. அப்படிங்களா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் இதாகிடும். இந்த ஓரத்தில் இருக்கிறதுனா அப்படியே மிக்சிங் ஆகிடும். போட்டு தம்மு போட்டுருந்தோம். எது கிண்டனா கீழே போய் எல்லாம் உட்காந்துடும். ஸோ அதனால் கிண்டி போட்டுக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம், உடஞ்சிடும். சாவல் ரைஸ் உடஞ்சிடும். சும்மா இந்த ஓரத்துலேருந்து அப்படியே எடுங்க. எடுத்து போய் தம்ம போட்டுருந்தா உங்கள்கிட்ட புதினா எல்லாம் கட்டி மல்லி எல்லாம் இருந்தால் மேலே தூரிட்டுருங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நெய் ஏற்கனவே நான் போட்டேன். மேலே வேணுமா நெய் போட்டுக்கோங்க. சொல்ல முடியாமல் வெயிட் வச்சாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தம்ம போட்டலாம். இன்னும் முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இது எப்பயுமே இது ஓப்பன் நான் தண்ணி கீழே உள்ள வந்துடும். ஸோ தண்ணி பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. ஓகே நண்பா, நான் சாப்பிட்டு பார்த்து பேசுகிறேன். ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. சர்வீஸ் பண்ணுறேன். செமையாக இருக்கும். அது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஓரத்துலேருந்து எடுக்கிறேன். தானப்பா செமையாக இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணும்பா. வேணும்பா பீஃபு செமையாக இருக்குது. அப்படியே ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா வேக வச்சிட்டேன். ஸோ ஏற்கனவே பாயில் பண்ணி இது பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கு தயிர் சட்னி. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. வேணும்பா செம்மையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. நல்லா வெந்து சூப்பராக இருக்கும்பா. ரொம்ப இருக்குது. செம்ம டக்கராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. மசாலாலாம் இறங்கி அது தண்ணி நான் பவுட்ரு மாதிரி போடல, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதே பேஸ்ட்டு பண்ணி போட்டிருக்கேன் நண்பா. ஓகே. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஸோ ரொம்ப நேரம் கையில் பிடிக்க முடியல.
கை வலிக்குது. ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.